சீக்கிரம் சீக்கிரம், நிறைய வேலை இருக்கு, போகணும். ஏங்க காய வேணா? பெரிய பெரிய கன்றியே காஞ்சி போய் கிடக்கு, என் முகம் காயறதுக்கு இவ்வளவு நேரமா? பேரு நெயில் கட்டர். நான் கேக்குறது உன் பேர? அனிதா. ஸ்வீட் நேம். நைட்டு டின்னருக்கு வரியா? என் வீட்டுக்கார தான் கேட்கணும். நம்ம 2 பேருக்கு நடுவுல அவன் யாரு? கட்டிங் பிளேயர். உன்னை கட்டிங் பண்ணிட்டு இருக்கல, நான் தான் அவளோட புருஷன். சிஸ்டர், நகத்தை ஸ்லோவா வெட்டுமா? படுங்க, படுத்துக்குங்க. கூலா இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சேவிங்கா கட்டிங்க? ரெண்டும் இல்ல சார். அந்த துபாய் நரசிம்மன் இங்க வந்தானா? நீங்க வேறடா. கழுதை மேய்க்கிறவன் காணாத போயிட்டானா, கழுதை மேய்க்கிறவனை தேடுற கதையாயிடுச்சுன்னா உங்க கதை. அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தானே தெரியும். அவன் மட்டும் எனக்கு கையில கிடைச்சா கழுத்தை கரு 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 கரு. நிறுத்துங்க சார். சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். சாரி சார், காஞ்சி போச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல மேட்டர் முடிஞ்சிடும். பரவாயில்ல, பொறுமையாவே செய்யுங்க. என்னங்க அப்ப என்னடா உடனே முடிக்க சொன்னீங்க, இப்போ என்ன பொறுமையா முடிக்க சொல்றீங்க? என்னவோ சொல்லுங்கப்பா. என்னப்பா சிட்டில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நரசிம்மண்டா, நின்றா. நரசிம்மா, ராமு, போடாதீங்கடா, நில்லுங்கடா. போட மாட்டேதா. நீங்க என்ன ரவுடிகளா இல்ல பெரிய தாளா நினைப்பா? கொலவெறி பிடிச்ச மாதிரி கையில கத்தியோட ஓடுறீங்க. அவன் மட்டும் கையில கிடைச்சிருந்தானா? கிடைச்சிருந்தானா துண்டு துண்ட வெட்டி போட்டு போனாங்க. வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அதோட உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? பிரச்சனை தீராது, ஆனா இங்க வயித்தறிச்சல் குறையும். வயித்தறிச்சல் பட்டவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டே போனா இந்த உலகத்துல ஜனத்தொகையே இருக்காது. முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில சொல்லுங்க. அவன் மட்டும் தான் தப்பு பண்ணிருக்கானா? ஆமா, அவன்தான். இல்ல, உங்க மேலயும் தப்பு இருக்கு. நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காம லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் அவன் கையில கொடுத்துருக்கீங்க. சொன்னல, நானும் ஒருத்தன் ஏமாந்துருக்கேன்னு. ஏமாறவங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இந்த நாட்டுல இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்பா, நீங்க அவனை சப்போர்ட் பண்றீங்களா? இல்லையா, நீங்க இன்னும் சமுதாயத்தை பத்தி புரிஞ்சுக்கலையா? அவனை சாவடிச்சுட்டா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சாது. தப்பு செய்யறவனை தண்டிக்கிறது தப்பா? அவனை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை மதிச்சு நீங்க நடந்தா போதும். செய்யக்கூடாத செஞ்சு உங்களை நம்பி இருக்கவங்களை ஏமாத்திராதீங்க. கவலைப்படாதீங்க. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. கோவப்படாதீங்க, ஆத்திரப்படக்கூடாது. பி ரிலாக்ஸ், பொறுமையா இருங்க.
போய் ரிலாக்ஸா இருங்க. 4 மாசமா பாலு சாரோட டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என் ப்ரோக்ராம கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா. ஐயா நான் பாலு சார் கிட்ட சொன்னேன், அவர் சொல்றேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் சொல்றேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது அவரை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கய்யா. சாயங்காலம் ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வாங்க, அவரும் வருவாரு, கலந்து பேசுங்க. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். அதாவது பாலு சார் ப்ரோக்ராம் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா வந்தாகணும். நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப சொல்றீங்களா? 4 வருஷமா உங்களை தான் வற்புறுத்தி கூப்பிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல இப்படி வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இது பாலு சாரோட ப்ரோக்ராம் இல்ல. நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அங்கிள் உங்களுக்கு என்னாச்சு? இன்னைக்கு பாலுவோட ப்ரோக்ராமா, செட்டு போறவன் ஏமாத்திட்டானா, அதான் ரொம்ப டென்ஷனா இருக்கா. செட்டுனா என்ன சார்? ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல இருந்து பேனர் கட்டுற வரைக்கும் எல்லாம் அவங்க தான் செய்வாங்க. இவ்வளவுதானா? எங்க ஊர்ல ஆயுத பூஜையில இருந்து விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் எல்லா டெக்கரேஷன் நாங்க தான் பாப்போம். அது வேற இது வேற. லெவல் வேறையா இருந்தாலும் வேலை ஒண்ணுதானே. கொஞ்சம் கூட சார், சார், சரியில்லை. அந்த வேலையை எங்களுக்கு வாங்கி கொடுங்க சார். பாலு எங்களுக்கு சாரோட பணம் வந்தா program. யூஸா நீங்க இருக்கும் சார். கண்டிப்பா வந்தாகணும். சுமாரா அங்கிள் பல்லவி கிட்ட சொல்லுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க பணத்துக்காக இல்ல. சார். அவங்க டென்ஷனை நாங்க ஷேர் சொல்லாதீங்க பண்ணிக்கிறோம் சார். நான் சொல்றேன் ஆமா, uncle. கேளுங்க. கண்டிப்பா நீங்க சரி. வந்தாகணும். பல்லவி கிட்ட போய் நான் சொல்றேன், நீங்க ரெடியா இருங்க. भीम सिंह बेटा दूध का राम, भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी वेलाई कारण नानेंगे, வீட்டுக்கு வீடு आएंगे, क्या मांगता है बोलो जी, भाइयों बहनों नमस्ते जी, भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा दूध का राम, भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा दूध का राम, भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी वेलाई कारण नानेंगे, வீட்டுக்கு வீடு. நாகராஜ் ஓரஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு Okay. பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் சாங்ல கொஞ்சம் ட்ரம்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது, பாத்துக்கங்கயா. சவுண்ட் சிஸ்டம் கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க. நீங்களே ரெடியாப்பா? ரெடி சார். ரெடி. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, ஓ ராவணி பெண்களும் தொழுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா, நம்ம களத்து மேடு கம்ம கரக்கரி சக்காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் யாரோ, யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்சை இங்கு யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி யாரோ, யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்சை இங்கு யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி. காதல் வரம் நான் வாங்க கடை கண்கள் நீ வீச, கொக்கை போல நாள்தோறும் ஒற்றை காலில் நின்றேன் கண்மணி. சவுண்ட் இன்ஜினியர், இந்த லெவல்ஸ் எல்லாம் மாத்தாம சாயங்காலம் கச்சேரிக்கு அப்படியே வச்சுக்கோயா. நாகராஜ் சார். சார் நான் ஹோட்டல் போயிட்டு அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். I'll refresh and come. பாய்ஸ் எல்லாத்தையும் கூட கொஞ்சம் ரெடியா சொல்லுங்க. ஓகே, thank you very much. சாஸ்திரி, சார். கார் ரெடி பண்ணுங்க. சரி வரமா. I'll just be back in a couple of hours. Everything will be all right. Okay. Okay. See you guys. ஓகே சார். சார், சார் சாரி உங்களை நான் பார்க்கல. நான் 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணி தரேன். ரொம்ப நல்லது சார், ரொம்ப இட்ஸ் நல்லது. ஓகே. வரமா. Okay, sir. Bye bye. சரி சார்.
அற்புதம், எக்ஸ்ட்ராடினரி. எங்க இருந்து வந்தாங்க, எங்க இருந்தாங்க இத்தனை நாள்? இவங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லா சாரி பெர்ஃபார்ம் சார், பண்றாங்க. அவங்க 4 பேரும் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார். தப்பா நினைச்சுக்காதீங்க சார், எங்களை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு எதுக்குமா சாரி சொல்றீங்க? இந்த 4 பேருக்கு மியூசிக்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நேரம் நீங்க கெடுத்துக்காதீங்க. நாங்க ஏதோ பைத்தியக்காரத்தனமா வாசிச்சோம், இதே வச்சு கச்சேரி பண்ண முடியுமாங்க? பாலு சார் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக ஏதோ சொல்லிட்டாரு, அதே நீங்க இப்படி சீரியஸா எடுத்துட்டீங்க. நாங்க போய் கச்சேரி பண்றதா? யாருன்னா கேட்டா சிரிப்பாங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க. பாலு சார் மட்டும் இல்ல, நானும் கான்பிடண்டா இருக்கிறதுனால இந்த கச்சேரி பண்ண சொல்றேன். நமக்குள்ள இருக்கிற சக்தி நமக்கே தெரியறது இல்ல. நீங்க மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆஞ்சநேயர் சாமி கூட மத்தவங்க சொல்லிதான் அவரோட பலமே தெரிஞ்சது. வாழ்க்கையில சில சமயத்துலதான் வாய்ப்புகள் வரும், அதை இப்ப பயன்படுத்தணும். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை நழுவிடாதீங்க. என் பேச்ச கேளுங்க ப்ளீஸ்.